கொடியவர்களை அடக்குபவர், அதாவது கெட்டவர்களை அடக்குபவர். ரவுடின்னுலாம் இருப்பேன், இல்லாட்டி ரொம்ப ரவுடிடாவேன், ரொம்ப கெட்டவனாக இருப்பேன். ஆனால் ஒருத்தரை மட்டும் பார்த்தாக்கும் சில பேர் அப்படி பார்த்த உடனே அவன் அடங்கி போவேன், கும்பிட்டானே வரனே அப்படின்ட்டு ஒரு பவ்யமாக போவேன். அப்போ அவங்க எப்படி இருக்கணும், அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது ரவுடி பையன், ரவுடினா செவ்வா, அது நம்ம சொல்லுவோம். ஒரு ரவுடி திமிரு பிடித்தவன், அவன் அடங்கி போகிறது யாருக்கு நமக்கு தெரியும். கிராமத்துலேயோ அல்லது ஒரு ஊரில் ரொம்ப ரவுடித்தனம் பார்ப்பேன். அவர் ஒருத்தர் அப்படி வாடசாட்டமாக வருவார், வந்து பார்த்த உடனே அவட்டில் கும்பிடு ஓட்டு அவனுக்கு போதையெல்லாம் இறங்கிடும். போதை மாதிரி இருந்துக்கிட்டு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக இருப்பேன். அவர் வர்றதா பார்த்தோன்னே, இல்லாட்டி அவர் தலையை தெரிச்சுன்னு தலை தெரிச்சுமே ஓடுவேன். யார்? இந்த ரவுடி. அப்போ இதுக்கெல்லாம் எப்படி அமைப்பு இருக்கும் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் பாவகத்தில் சூரியன் செவ்வாய் ரெண்டுமே தலைமை கிரகம் இப்படி இனவு பெறும் பொழுது, அப்போ இப்படி இனவு வெட்டவுடனே வந்துருமா அப்படின்னா, அந்த இடத்துல சூரியனு செவ்வாய் வலுவனுசரிச்சு அப்படி எடுத்துக்கணும். அப்போ எங்கெல்லாம் இருக்கணும், வலுவுனா எப்படி அப்படிங்கும்போது மேசத்தில் இருக்கலாம். அங்கே ஆட்சியும் உச்சமும், அது நம்பர் பவர் 1. இந்த மாதிரி ஒரு மேசத்தில் 5ஆம் பாகமாக வரக்கூடியது. அப்போ 5ஆம் பாவம் மேசத்துக்கு வரணும்னா யாருக்கு வரும்? தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு தான் வரும். அப்படி தனுசு லக்கணமாக இருந்து 5ஆம் பாவகத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்து அவர்கள் இறங்கி வந்தாவி இவன் தலை தரிச்சு ஓடுவான். இவர் நல்ல ஒரு அடிக்கலாம் மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். அவரை பார்த்தா இவனுக்கு போதை இறங்கிடும், ஓடி போயிடுவார். அதே மாதிரி சிம்மத்திலையும் இருக்கலாம். சூரியன் அங்கே ஆட்சி பெறுகிறார். சிம்மம் 5ஆம் பாவமாக வரணும்னா மேச லக்கணம், இப்படி தானே, அங்கேயும் இருக்கலாம். அதே மாதிரி விருச்சிகத்திலையும் இருக்கலாம். செவ்வாயும் சூரியனும் இறங்க போடலாம். அப்போ சந்திர லக்கணம், கடக லக்கணம் இப்படி. அதேமாரி மகரத்தில் இருக்கலாம். மகரத்தில் செவ்வாய் உச்சம். அப்போ அந்தது மகரத்தில் 5ஆம் பாவம் வரும்போது கன்னி லக்கணம். இப்படி ஒவ்வொரு லக்கணமாக இப்படி பார்க்கும்போது மொத்தத்தில் செவ்வாயும் சூரியனும் வலுப்பட்டுருக்கணும். அங்கே பாவரோடைய சேரக்கூடாது. செவ்வாய் பாவர் தான் இருந்தாலும் அவருக்கு அது ஒரு யோகம். பாவரங்கும்போது ராகு கூட சேரக்கூடாது, சனி கூட சேரக்கூடாது. இப்படி சில விஷயங்கள் இருக்கிறது. நன்றாக இருக்கும் பொழுது இப்படி நல்லா ஒரு யோகம் இருக்குது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் இருக்காட்டு போய் பாருங்க. சரிங்களா? நன்றிங்க. அடுத்த வீடியோவில் நமக்கு பார்ப்போம், சந்திப்போம். சரிங்களா? நன்றி.